வெல்கம் டு ஈரோடு ஆர்ஜி கிச்சன். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு பொங்கல் ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பொங்கல் செய்யலாம். அதுக்கு எப்பயும் போல் இல்லாமல் பால்லையே பொங்கல் செய்ய போகிறோம். சக்கரை பொங்கல், பால் பொங்கல் ரெண்டுமே பால்லையே செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, பால் பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விடுறேன். டைரெக்டாக பால் விடக்கூடாது, அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு பாலை சேர்க்குறேன். பால் சேர்த்தாச்சு, அடுப்பு பற்ற வைக்கலாம். இது பால் பொங்கல்ங்கிறதுனால பால் கிளறாமல் இருந்தோன்னா அடி பிடிச்சிக்கும். அதனால் இப்படி கிளறி விட்டுட்டே இருக்கணும். இந்த பக்கம் சர்க்கரை பொங்கலுக்கு பால் வைக்கிறேன். அதே மாதிரி கிணத்துல கொஞ்சமாக தண்ணி விட்டுருந்தேன். இப்போ பால் வைக்கிறேன் சர்க்கரை பொங்கலுக்கு. இந்த அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். நம்ம இது அரிசி தண்ணியில் வேக வைக்க மாட்டோம், பால்லையே தான் வேக விடுவோம். நல்லா அரிசி வெந்து குழஞ்சி வரணும். இப்படி பால் கிண்டிகிட்டே இருக்கணும். பால் பொங்கிருச்சு. இப்போ அரிசி கொஞ்சம் இப்படி கையில் எடுத்து இப்படி சுற்றி இங்கே வச்சுட்டு அப்புறம் போடணும். அரிசியை போடணும். அரிசி போடும்போது பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கல் பொங்கலோ பொங்கல், பால் பொங்கல், சக்கரை பொங்கல். பொங்கலுக்கு குழம்பு வைப்போம் இல்லையா, அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பருப்பு வேக வைக்க மாட்டோம், துவரம்பருப்பு. இந்த அரைச்சி விட்ட சாம்பார் மாதிரி தான் வைப்போம். அதுக்கு அரைக்கிறதுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கொத்தமல்லி, வரமிளகா, புளி, வெல்லம், உப்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். காயெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் 3 காய் தான் போட்டு செய்வோம். உங்களுக்கு இஷ்டம் இன்னும் பெரிய இருக்கிறவங்க இன்னும் சக்கரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு, இது மாதிரி எந்த காய் வேணும்னாலும் நீங்கள் இதோட சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான தேங்காய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கிண்ணத்தில் அவரைக்காயும் மொச்சையும் முதல்ல வேக விடவும். இது ரெண்டு வெந்ததுக்கு அப்புறம் இந்த பூசணிக்காயை சேர்க்கணும். எப்படி செய்யலாம் பார்க்கலாம். பாருங்க, பொங்கலுக்கு குழம்பு வைக்க போகிறோம் இல்லையா, அதுக்கு ஒரு பாத்திரத்தில் அவரைக்காயும் மொச்சையும் போட்டு வேக வச்சிட்ருக்கேன். வெந்துட்டுருக்குது. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்க, மொச்சையும் அவரைக்காயும் வெந்துருச்சு. இப்போ இதில் பூசணிக்காவை சேர்க்குறேன். பூசணிக்காய் 2 நிமிஷத்தில் வெந்துடும். வேகட்டும். பாருங்க, குழம்புக்கு வறுத்து அரைக்கிறதுக்கு பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன்.
கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமல்லி, சீரகம், 2 வெந்தயம், 2 மிளகு, காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, புளி, டேஸ்ட்டுக்கு வெல்லம் எல்லாமே வறுத்து எடுத்துக்கலாம். புளியை ஊற வச்சுருக்கலாம். பாருங்கள், வறுபட்டுருச்சு. இது சூடு தணிஞ்சதும் தேங்காவோட சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காவும் போட்டு ஒரு பரட்டி வச்சுட்டேன். இது அப்படி மிக்சியில் சேர்த்து தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சூடு தணியட்டும். குழம்புக்கு வறுத்தோம் இல்லையா, அதில் இருந்த தேங்காய் மிளகா முதல்ல மிக்சியில் போட்டு ஒரு ரன் விட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு அதோட இப்போ வறுத்த பருப்பு வகை எல்லாமே சேர்த்துட்டேன். இப்போ இதை தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ பூசணிக்காய் நல்லா வெந்துருச்சு. எல்லா காயும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதோட அரைச்ச விழுத சேர்த்தாச்சு. இப்போ இதை கலந்து விடலாம். பாருங்க, இப்போ இதுக்கு தேவையான புளி சேர்த்துட்டேன். மிக்ஸி ஜாரை அலசி தண்ணி விட்டுட்டேன். குழம்பு திக்காக வேணுங்கிறவங்க திக்காக வச்சுக்கலாம். இல்லை தண்ணியாட்டம் வேணும் அப்படிங்கிறவங்க அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது குழம்புக்கு தேவையான உப்பு சேர்க்குறேன். பெருங்காயம் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் உப்பு கொஞ்சம் வெல்லம் சேர்க்குறேன். வெல்லம் சேர்த்தா புளிப்பு, காரம், உப்பு, வெல்லம், இனிப்பு எல்லாம் கலந்து சுவை இல்லையா? இப்படியே கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ ஃபயர் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஸ்டவ்வை ரொம்ப ஆனில் இருந்தாலும் பொங்கி போயிட்டே இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்படியே கலந்து விட்டுட்டு இருந்தோம்னாக்கா அரிசி வெந்துடும். இங்கே பாருங்கள், சர்க்கரை பொங்கலுக்கு பால் வச்சோம் இல்லையா, அதுவும் பொங்க போகுது. பாருங்க, பால் பொங்கிருச்சு. இப்போ பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பால் பொங்கல், சக்கரை பொங்கல் அப்படி சொல்லிட்டு அரிசி இதில் போடணும். அரிசியை போட்டாச்சு. இப்போ இதை கலந்து விடலாம். இதுவும் ஃபயர் கம்மியிலே தான் வைக்கணும். சிம்மில் பாருங்க, அரிசி கலந்து விட்டாச்சு. இது அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே வெந்துக்கிட்டு இருக்கட்டும். உங்களுக்கு நல்லா பாலெல்லாம் இழுத்துட்டு சாப்பாடு நல்லா அரிசி நல்லா வெந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பாருங்கள், இப்போது பால் பொங்கலுக்கு
பால் இன்னும் கொஞ்சம் சுண்டணும் பாருங்கள். ஆயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? இன்னும் கொஞ்சம் லைட்டாக சுண்டணும். பாருங்கள், பால் பொங்கலுக்கு நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போது இதுக்கு உப்பு சேர்க்க போகிறேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். உப்பு கரைஞ்சதுனாக்கா பால் பொங்கல் ரெடி ஆயிரும். பாருங்கள், பொங்கலில் நல்லா உப்பு கலந்து வந்துருச்சு. இவ்வளோதான், பால் பொங்கல் ரெடி. நம்ம செஞ்சு வச்சிருக்கிற இந்த பால் பொங்கலுக்கு இப்போ செஞ்சிட்டு இருக்கிற குழம்பு ரொம்ப அருமையாக இருக்குங்க, ரொம்ப சுவையாக இருக்குங்க. குழம்பு கொதி வந்துருச்சு. பாருங்க, கருவேப்பிலை சேர்க்குறேன், கொத்தமல்லி தழையை சேர்க்குறேன். எல்லாம் சேர்த்தாச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு தாளிச்சு கொட்டும். கடையில் எண்ணெய் விட்டுருக்கேன், கடுகு சேர்த்துருக்கேன், பொரியட்டும். பாருங்க, பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இதில் 2 கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரே ஒரு வரமிளகா சேர்க்குறேன். வரமிளகா சேர்க்கும்போது குழம்புக்கு நல்லா வாசமாக இருக்கும். இது இப்போ குழம்புல சேர்க்க போகிறேன். பொங்கலுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். சக்கரை பொங்கலுக்கு வச்சோம் இல்லையா, நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ இதில் வெல்லம் சேர்க்க போகிறோம். வெல்லம் சேர்க்குறேன். என் வீட்டில் இருக்கிற வெல்லத்தில் ஒன்றும் இது தூசி மண் ஒன்றும் இல்லை, அதனால் அப்படியே டைரெக்டாக ஆட் பண்ணிட்டேன். பார்த்துக்கோங்க, கல் தூசி இருந்துச்சுன்னா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இதில் ஒன்றும் இல்லை, அதனால் இப்படியே சேர்த்துருக்கேன். இப்போது வெல்லம் சேர்த்ததுனால கொஞ்சம் குழந்தை விட்ட மாதிரி ஆகும், கொஞ்சம் லூஸ் ஆகும். அதுக்கப்புறம் நல்லா கெட்டியார வரைக்கும் கிளறணும். நான் இந்த பால் பொங்கலுக்கும் சக்கரை பொங்கலுக்கும் பால் வச்சிருக்கிற அளவு என்ன அப்படின்னா, 1 டம்ளர் அரிசி அப்படின்னா 8 டம்ளர் பால் வைப்பேன். கொஞ்சமாக செய்யும்போது இன்னும் கொஞ்சம் சேர்த்து கூட வைப்பேன். இப்போ 8 டம்ளர் அரிசி 8 டம்ளர் பால் வச்சுருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 8 டம்ளர் அரிசி பால் வச்சுருக்கேன். இப்போ எனக்கு சரியாக இருக்குது. பாருங்கள், வெல்லம் கரையட்டும். சக்கரை பொங்கலுக்கு முந்திரியும் திராட்சையும் வறுக்கிறதுக்கு சின்ன கடாயில் நெய் விட்டுருக்கேன். நெய் சூடேறிடுச்சு. இப்போ முந்திரி சேர்க்குறேன். முந்திரி செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ திராட்சை சேர்க்குறேன். திராட்சை சேர்த்தாச்சு. பொரிஞ்சிருச்சு பாருங்க. இப்போ இது சக்கரை பொங்கலில் பொரிஞ்சிருச்சு. இதை இப்போ சக்கரை பொங்கலில் சேர்க்க போகிறேன். பாருங்க, சக்கரை பொங்கலில் சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டோம்னா சக்கரை பொங்கல் ரெடி. பாருங்க, சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, பொங்கலுக்கு தை பொங்கலுக்கு சக்கரை பொங்கல், பால் பொங்கல், அதுக்கு குழம்பு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே அருமையாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள்.